உண்டாகாது. இனி உங்க வாழ்க்கையில நீங்க செழிப்பை பார்க்க மாட்டீங்க. உங்க குடும்பம் இன்னைக்கும் என்னைக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு மனிதர்கள் உங்களை குறித்து சொல்லுகிறார்களா? பயப்படாதிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் வழிகளை திறக்கும் பொழுது ஆமென், கர்த்தர் பெரிதானவைகளை செய்வார். நம்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் முக்கியம். இன்னைக்கு உலகத்துல மனிதங்க அவங்க வழி அடைச்சு கிடக்கும். ஏன்னா கர்த்தர் அவங்க கூட இல்ல. ஆனால் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? அவர் வாசல்களை திறக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் சோர்ந்து போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை படித்து பார்க்கிறார்கள். ஆமென். அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார். ஆண்டவர் அவர்களுக்கு வழி திறந்து கொடுத்தார். இவங்க வேகமா நடந்து போறாங்க. பின்னால பார்வோன் 600 ரதங்கள், குதிரைகள், யுத்த வீரர்கள் எல்லாரும் வெட்டாந்தரையில் நடக்காங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை எண்ணி பாருங்கள். நம்முடைய தேவன் செய்த அற்புதங்களை எண்ணி பாருங்கள். இவங்களும் நடந்து போறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் அந்த பக்கத்துல கடந்து போன போது ஆண்டவர் இப்பொழுது மோசேயிடத்தில் சொன்னார், உன் கரத்தை திரும்ப சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அல்லேலூயா. அவன் நீட்டினான் பாருங்க, வாசல் அடைபட்டது. அல்லேலூயா. சமுத்திரம் மூடிக்கொண்டது. சமுத்திரம் எகிப்தியர்களை மூடிக்கொண்டது. எகிப்தின் ராஜாவும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய ரதங்களும் அவனுடைய குதிரைகளும் சமுத்திரத்தில் அழிக்கப்பட்டு போனது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வரலாம், நம்மை அழிக்கும்படி வரலாம், நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல வரலாம், யுத்த தளவாடங்களோடு வரலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. 91ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் போது இவ்விதமாக சொல்லுகின்றார். அந்த ஒரு சில வசனங்களை வாசிக்கும்படி கேட்கின்றேன். 3வது வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பிறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. பயப்படாதிருப்பாய். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் சத்துரு எழுப்பி வரலாங்க. சத்துருக்கள் பல காரியங்களை செய்யலாம், மனிதர்கள் பல காரியங்களை செய்யலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய சத்துருக்களை தேவன் சிதறடிப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு திட்டங்களை தீட்டலாம். ஆனால் சத்துருக்களின் ஆயுதங்களை தேவன் வாய்க்காமல் பண்ண போகிறவர். ஆமென். பாருங்க, எகிப்தின் ராஜா தொடருவேன், பிடிப்பேன், அழிப்பேன் என்று சொன்னார். அவன் அழிந்து போனான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் சில குடிகளை வெட்டுகிறார்களா? பயப்படாதீர்கள். அந்த குடி அவங்களுக்கு தான். அல்லேலூயா. உங்கள் கால்களை இடற பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்களா? அவர்கள் இடறி விடுவார்கள். அல்லேலூயா. ஆமென். நாம் நிமிர்ந்து நிற்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எகிப்தின் ராஜா நிமிர்ந்து நடந்து வந்தார். இஸ்ரவேலர்களை சிறைப்பிடிப்பேன், இஸ்ரவேலர்களை திரும்ப கொண்டு போவேன், அவர்கள் வாக்குத்தத்த தேசத்துக்கு போக முடியாது, ஜீவ காலமெல்லாம் எனக்கு அடிமைகளாக இருப்பார்கள் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் அவர் வழி நடத்துகிறது. அல்லேலூயா. அவர் நேர் வழிகளில் நடத்துகிறது. அடைப்பட்ட வாசலை திறந்து கொடுத்து அவர்களை நடத்தினார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து பிரயாணப்பட்டு வருகிறார். நீங்கள் வேதத்தை படித்து பார்ப்பீர்களானால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். ஆமென். வெற்றி வெற்றி வெற்றி. என்னது?
ஆமா, வெற்றி பெற்றோம். மீரியாம் தம்புரை எடுத்து அடிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க, ஒரே பாட்டு, ஒரே அமர்க்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்த ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென். சில நேரங்கள் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க, அப்பதான் ஆண்டவர் லேசா ஒரு துன்பத்தை. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பார்க்க மாட்டோம், துன்பத்திலும் நீரே இன்பத்திலும். ஆனா துன்பம் வரும்போது என்ன செய்யும்? ஆமா, முறுமுறுப்பு எல்லாம் வரும். இப்போ நல்ல பாட்டு பாடுறாங்க, கர்த்தாவே தேவர்களே உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நீரே அதிசயங்களை செய்யத்தக்க தேவன், வல்லமையுடையவர் அப்படின்னு நல்லா பாடி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. பாத்தீங்களா? மோசே வாங்க போகலாம் அப்படின்னு பிரயாணப்பட்டு நடத்தி கொண்டு போகிறார். கர்த்தர் அவரோடு கூட போகிறார். இப்போ வனாந்தரத்துல 3 நாள் தண்ணி. அல்லேலூயா. எத்தனை நாள்? ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் பாருங்க. ஆமென். 1 மணி நேரம் கூட தண்ணியை குடிக்காம நம்மளால இருக்க முடியாது. வீட்டுல இருந்தாலும் தண்ணி குடிப்போம், வெளியே போனாலும் என்ன செய்வோம்? தண்ணி குடிப்போம். ஆமா, நீர் இல்லாம வாழ முடியாது. இவ பாருங்க, இஸ்ரவேலர்கள் தன்னுடைய கால்நடைகள் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க, இவங்களுக்கு தண்ணி இல்ல, கால்நடைகளுக்கு தண்ணி இல்ல. பாருங்க எப்படி இருக்கும். அவன் 3 நாட்கள் நடந்து போகிறார்கள். அவன் எப்படி போயிருப்பாங்க? எப்படி போயிருப்பாங்க? ஒரு ஃபேமிலி தான் போறீங்க, தண்ணி கிடைக்கல, உடனே என்ன நடக்கும்? மனைவி புருஷன் சண்டை போடுவாங்க, புருஷன் மனைவி சண்டை போடுவாங்க, எல்லாம் முறுமுறுப்பு. ஏன் எங்களை கூப்பிட்டு வந்தீங்க? இது எல்லாம் ஆமென் அங்கேயே முறுமுறுப்பு. பாருங்க, மோசே நடத்தி கொண்டு போகிறார். 3 நாட்கள் தண்ணீர் இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, மாறா. இந்த இடம் மாறா என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே வந்த பொழுது அங்க தண்ணி இருக்குது. 3 நாள் தண்ணி கிடைக்கல, இவன் திடீர்னு தண்ணி இருக்குது. தண்ணிய பார்த்தா என்ன? எல்லாரும் ஓடி போய் அதை குடிக்க பார்த்தா அது எப்படி இருக்கு? கசம். பாருங்க, 3 நாட்கள் தண்ணீர் குடிக்காம முறுமுறுத்து வந்த தேவஜனம் இப்போ கசப்பான தண்ணியை பார்த்த உடனே ஆமென் அவர்கள் என்ன செய்தார்கள்? 24ஆம் வசனம், அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? மோசே இடத்துல சொன்னார். மோசே அங்கே நின்ற ஒரு மரத்தை வெட்டினார். வெட்டி அதுல ஒரு கொப்பை கொண்டு அந்த தண்ணீரில போட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் சில கசப்பான அனுபவங்கள், சில கசப்பான சூழ்நிலைகள் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில கூட வருகின்றது. சில கசப்புகள் நம்மை ஆக்கிரமிக்கிறது. அவன் சில நேரத்துல அவன் ஏன் எனக்கு இந்த கசப்பு வருது, ஏன் எனக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நாம அவன் எண்ணுகிறோம். நேரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரூத்தின் சரித்திர புத்தகத்துல அவன் நகோமி என்று சொல்லப்படுகிற ஒரு தாயார் இருக்கிறாங்க. அந்த நகோமி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. என்னது? மகிழ்ச்சி. ஆனா அவ வாழ்க்கையை பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியே இல்லை. அப்படிதானா? அவன் வேதத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் அந்த மோவாப் தேசத்துல அவங்க அனுபவித்த வேதனைகள். அவன் பெத்லகேமை விட்டு அவர்கள் மோவாப்புக்கு போனார்கள். எதுக்கு போனாங்க? பெத்லகேம்ல என்ன இல்லை? அப்போ இல்ல, பஞ்சம். பஞ்சத்துல பிழைக்க மோவாப்புக்கு போனாங்க. போன இடத்துல தன்னுடைய கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து அவள் சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாய் வருகிறேன். அல்லேலூயா. அவள் சொன்னாள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாதீங்க, நீங்க என்ன மாறான்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கசப்பு. சில சூழ்நிலை நமக்கு கசப்பை உண்டு பண்ணலாம். ஆனா அந்த நகோமி கசப்பாண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. யாரின் மூலமாக மாற்றினார்? ரூத்தின் மூலமாக மாற்றினார். அந்த நகோமியின் சந்ததியில தான், அந்த ரூத்தின் சந்ததியில தான் அவன் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கசப்பு இருக்குதா? அவன் நமக்கு கசப்பாண்டவர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில கசப்பு வரலாம். ஆமென்.
வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம்